சத்யாவில் புத்தம் புது ஆஃபர்ஸுடன் அனைத்து பிராண்ட் லேட்டஸ்ட் மொபைல்களும் மிக குறைந்த இஎம்ஐயில் கிடைக்கிறது. ஸ்போர்ட்ஸ் விகடன் நியூஸுக்கு வணக்கம். இது சத்யா பிரசன்ட் ஸ்போர்ட்ஸ் விகடன்ஸ் த பவுண்டரி லைன் ஷோ வித் முத்து. அசோசியேட் ஸ்பான்சர்ஸ் ஸ்ரீ முருகன் டிராவல் ஏஜென்சிஸ். நேற்று ரெண்டு மேட்சுமே நல்ல மேட்சாக இருந்துருந்துச்சு. அதுலேயும் நைட்டு நடந்த மேட்ச் மும்பை விசஸ் குஜராத் டைட்டன்ஸ். அந்த மேட்ச் பார்த்தோன்னா ரொம்ப எக்ஸைட்டிங்கான மேட்சாக இருந்துச்சு. அந்த ஒரு கட்டம் வரைக்கும் பார்த்தோன்னா மும்பை தான் ஜெயிப்பாங்கிற மாதிரி போய் கடைசியில் பார்த்தோன்னா குஜராத் டைட்டன்ஸ் ரொம்ப சூப்பராக டெத் ஓவர்ஸ் பவுல் பண்ணி வந்து மேட்சை வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த ரெண்டு மேட்சஸ் பற்றி ஃபர்ஸ்ட் மேட்ச் பார்த்தோன்னா சாம்சன் ரொம்ப சூப்பராக ஆடி வந்து ராஜஸ்தானுக்கு வந்து வின் பண்ணி கொடுத்துருந்தாரு. ஸோ இந்த ரெண்டு மேட்சஸ் பற்றியும் இன்னும் நிறைய விஷயங்களை அப்படி அனலைசிஸ் மாதிரி நம்ம வந்து முத்துக்கிட்ட பேசி வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க. நேற்று நீங்கள் சொன்ன மாதிரியே குஜராத் டைட்டன்ஸ் ஒரு பாஸாவாக மாறி ஒரு விஸ்வரூபம் எடுத்து பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணி யாரும் எக்ஸ்பெக்ட் பண்ணாத மாதிரி அந்த டெத் ஓவர்ஸை போட்டு மேட்சை வின் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி இருந்துச்சு அந்த லாஸ்ட் 5 ஓவர்ஸ்? மேட்சை மாற்றுவாங்கன்னு நினைச்சீங்களா குஜராத் டைட்டன்ஸ்? இல்ல, மும்பை இந்தியன்ஸ் கையில இருந்த மேட்ச் அப்படியே விட்டுட்டாங்க. ஹைதராபாத் எங்க இருந்தோ கையை விட்டு போன கேம் உள்ள வந்துட்டு விட்டாங்க. மும்பை இந்தியன்ஸ் எப்பவுமே கையிலேயே வச்சிருந்த கேமை விட்டாங்க. ஐ திங்க் ஒரு 40 ஓவர் கேம்ல கிட்டத்தட்ட 19.4 ஓவர்ஸ் இவங்க கையில தான், மும்பை இந்தியன்ஸ் கையில தான் இருந்துச்சு மேட்ச். 39.4 ஓவர்ஸ் அவங்க கையில தான் இருந்துச்சு. அந்த 0.2 பால்ஸ்ல விட்டாங்க மேட்ச. முதல் மேட்ச்ல பாத்தீங்கன்னா சந்தீப் சர்மா அவர் வந்து காலகாலமா பவர் பிளே போலர். ஸ்லாக்ல எப்பயாவது ஒரு 2 ஓவர் போடுவாரு. போன வருஷம் அப்கோர்ஸ் தோனிக்கு வந்து ஒரு ஓவர் போட்டு நிறுத்தினாரு. அவர் வந்து ஒரு 10 வருஷமா பாத்துக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி காலகாலமா பாத்துக்கிட்டு இருக்கோம் உமேஷ் யாதவ் கிட்ட இருந்து ஸ்லாக்ல அப்படி ஒரு பெர்ஃபார்மன்ஸ் எதிரே பார்க்கல. கடைசியில நர்வ்ஸ் ஹோல்ட் பண்ணாரு. ஹார்திக் பாண்டியாவோட விக்கெட் தான் ஒரு குரூஷியல் பாயிண்டா இருந்துச்சு. மோஹித் சர்மாவுமே நல்ல ஸ்லோயர் ரவுண்ட்ஸ், அவர் வழக்கமான அந்த ஸ்லோயர் ரவுண்ட்ஸை போட்டு மிரட்டி விட்டாரு பயங்கரமா. டிவால் பிரவீஸை ஸ்டாப் பண்ணது ஒரு முக்கியமான இது. டிம் டேவிட்டை வந்து ஸ்டாப் பண்ணாங்க. அப்புறம் கடைசியில் பார்த்தோன்னா ஹர்திக் மேட்ச் வின்னர்ஸ் எல்லாருமே வந்து எல்லாருமே வந்து அந்த டெத் ஓவரில் வந்து ஸ்டாப் பண்ணாங்க. குஜராத்தோட பவுலிங் இந்த அளவுக்கு எஃபெக்டிவா இருக்கும் அப்படின்னு வந்து யாருமே பெருசா எக்ஸ்பெக்ட் பண்ணல மேட்சுக்கு முன்னாடியே. நிச்சயமா மைனஸ் ஷமி. எல்லாருமே பேசிக்கிட்டு இருந்த விஷயம் ஷமி இல்லன்னு. ஷமி இல்லாத குறை இருந்துச்சு. பட் முடிஞ்ச அளவுக்கு இருக்கிற ரிசோர்சஸ் வச்சு என்ன பண்ண முடியுமோ அதை வந்து பண்ண பார்த்தாங்க. அதாவது கிட்டத்தட்ட இந்த டீம் வந்து இந்த மகளிர் மட்டும் பண்ணுவாங்க தெரியுமா, 3 லேடிஸ் பட் அதை டாமினேட் பண்ற ஒரு பாஸ். இந்த சிச்சுவேஷன் அவங்க சமாளிச்சாகணும். அவங்களால பெஸ்ட் என்ன பண்ண முடியும் அதை பண்ணி சின்ன சின்ன விஷயங்களை கரெக்ட் பண்ணி கடைசி வரைக்கும் கேம்ல இருந்து ஜெயிச்சிட்டாங்க. இது வந்து குஜராத் ஜெயிச்சிட்டாங்க ஓகே, பட் மும்பை இந்தியன்ஸ் தோத்துட்டாங்கன்னு தான் சொல்லி ஆகணும். ஸ்ரீராம் என்ன பண்ணாங்க பேட்டிங், எவ்வளவு நெகட்டிவிட்டி இருந்துச்சு அவங்களோட பேட்டிங்ல, நெகட்டிவ் தாட்ஸா இருந்துச்சு. ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து நினைக்கிறீங்க? மும்பையோட ஃபுல்லா வந்து பவர் ஹிட்டர்ஸா இருந்தாங்க, எல்லாருமே நல்ல மாதிரி டச்லயுமே இருந்தாங்க. அப்படி இருந்துமே வந்து இந்த டார்கெட்டை ஒரு 160+ அந்த டார்கெட் தான், அதை கூட வந்து பினிஷ் பண்ண முடியாத அளவுக்கு மோசமான பேட்டிங் லைனப் ஒன்றும் இல்லை. நல்ல பேட்டர்ஸ் தான் இருந்தாங்க எல்லாருமே. எக்ஸாக்ட்லி, சூப்பர் பேட்டிங் லைனப் வச்சிருக்காங்க. பட் இப்ப வந்து டிம் டேவிட் இந்த வருஷம் அவர் வந்து முடிச்சு கொடுக்காத மேட்சே கிடையாது. ஆஸ்திரேலியாவுக்காக அவ்வளவு நல்ல ஃபார்ம்ல இருந்திருக்காரு. ஆல்மோஸ்ட் ஸ்ட்ரைக்கிங் 200. மத்த லீக்ஸ்லயும் நல்லா விளையாடி இருக்காரு. ராஷித் கானோட ஒரு ஓவர் அவர் ஆட மாட்டாருன்னு சொல்லிட்டு அவரை ஷீல்டு பண்ணா என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் அவருக்கு முன்னாடி ஹார்திக் பாண்டியால வந்திருக்கணும். இப்ப ஹார்திக் பாண்டியா இருந்துட்டாருன்னா அவரை ஷீல்டு பண்ணிருப்பாங்க. ராஷித் கான் கிட்டே இருந்து ஜாலியா சிங்கிளா அடிச்சுட்டு போயிட்டு அடுத்தவன் அடிக்கலான்னு பாத்துருப்பாங்க. அங்கேயே வந்து ஒரு மாதிரி ஒரு நெகட்டிவா போறாங்களோ அப்படின்னு தோணுச்சு. மத்தவங்களை அடிச்சுக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ கார்த்திகோட அந்த டிசிஷன் வந்து ரொம்ப போரான ஒரு டிசிஷன் தான். அவர் வெளியே உட்காந்துட்டு அவர் கடைசியில் உள்ள வந்து டிம் டேவிட் ரஷீத் கானுக்கு ஒரு ஓவர் மிச்சம் இருக்கு, அவர் எப்படியுமே பவுல் பண்ண போறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும். ஏன்னா அவரை ஒன்றும் ஹோல்ட் பண்ண போறது இல்லை, 3 ஓவரோட நிப்பாட்ட போறது இல்லை. அப்படிங்கிறப்போ அது தெரிஞ்சிருந்துமே வந்து டிம் டேவிட் வந்து உள்ள வந்து அந்த பிரச்சனை வந்து நிச்சயமா ஒரு கேப்டன்சி டெசிஷனா அது வந்து ரொம்ப தப்பான டெசிஷனா அதில் போயிருந்துச்சு நேற்று. நிச்சயமா ஸ்ரீராம். அதாவது இப்போ அவர் எதுக்காக அவ்வளவு கீழே வந்தாரு? டிம் டேவிடுக்கு கீழே வர அவசியமே இல்லையே. அவர் வந்து மேல வந்திருக்கலாம். அதாவது எப்படின்னா மேலதான் ஆடி இருப்பாரு அவரு. குஜராத்துக்காக நம்பர் 4ல வந்து ஆடிட்டு இருந்திருப்பாரு. இல்ல, இந்த டீம்ல இவர் வந்து பினிஷிங் ரோல்ல வர போறாரு அப்படின்றது வந்து ஓகே, நீங்க இண்டிகேஷன் கொடுக்குறீங்க, ஃபைன் வித் தட். ஓகே, இந்தியாவுக்கும் அவர் வந்து அந்த ரோல்ல தான் ஆட போறாரு. சோ அந்த ரோல்ல இப்பவே பரிச்சயம் ஆயிட போறாரு. ஏன்னா வேர்ல்ட் கப் வந்துகிட்டு இருக்கு. எனக்கு அதுல ஓகே. எனக்கு எதுல நாட் ஓகேனா பினிஷர் அப்படின்றது வந்து இப்ப நம்ம 3 டவுன் தான் வருவேன், 4 டவுன் தான் வருவேன், 5 டவுன் தான் வருவேன் அப்படின்ற மாதிரி கிடையாது. சிச்சுவேஷனுக்கு வரணும். 15வது ஓவர் வரணும், 16வது ஓவர் வரணும், 17வது ஓவர் வரணும், அந்த மாதிரிதான் பாப்பாங்க. இவர் வந்து அந்த டைம்ல வராம டிம் டேவிட் அனுப்புனதுதான் ஒரு கொஸ்டினபிள் டிசிஷனா இருந்துச்சு. சரி அனுப்பிட்டீங்க ஓகே, பட் அவர் வந்து ஷீல்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சுத்துறாரு, பேட்ல படல,
அதுக்கு இவர் ரொம்ப ஃப்ளூவெண்டா வந்து முடிச்சிருக்கலாமே. இப்ப எம்ஐ பாயிண்ட் ஆஃப் வியூல இத பார்த்துட்டு இருக்க எம்ஐ ரசிகர்கள், அதான் அவங்களுக்கு வந்து இது ஒரு பெர்ஃபெக்ட் ஒரு 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 ஃபேமிலி டிராமா மூவி மாரி அமைஞ்சுச்சு. வந்தாங்க, சூப்பரா போலிங் போட்டாங்க, ஃபீல்டிங் நல்லா இருந்துச்சு. கடைசியில ஹீரோவுக்கு வேலை கிளைமாக்ஸ்ல வந்து மேட்ச முடிச்சு குடுக்கிறது தான். அவர் கடைசியில வந்து ஒரு 2 6 அடிச்சு மேட்ச முடிச்சு குடுக்குற மாரி தான் கேம் போயிட்டே இருந்துச்சு. ஆனா உமேஷ் யாதவ் கிட்ட மட்டும்தான் வேற ஒரு பிளான் இருந்துச்சு. அது நடக்கும்னு நிறைய பேர் நம்பல. பட் கடைசியில நடந்தப்போ ஹார்ட் பிரேக் தான். அதாவது ஒரு படத்துல ஹீரோ வந்து கடைசியில எப்படி ஜெயிக்க தான் போறாங்கன்னு அப்படியே பாத்துக்கிட்டு இருப்போம். கடைசியில ஹீரோ மண்டைய போட்டுருவாரு கிளைமாக்ஸ் சீன்ல. அந்த மாதிரிதான் வந்து இருந்துச்சு ஃபீலிங் ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்ப ஹர்திக் பத்தி பேசுறதுனால இதையும் சேர்த்து பேசிடலாம். அவரோட கேப்டன்சி வந்து மேட்ச்ல எப்படி இருந்துச்சு, டெசிஷன்ஸா எப்படி இருந்துச்சு நம்ம பார்த்தோம். பட் சோசியல் மீடியால ஃபேன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா வந்து நிறைய வீடியோஸ் வந்து பயங்கரமா ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ரோஹித் வந்து சர்க்கிளுக்குள்ள நின்றுட்டு இருக்கிறவரை போய் பின்னாடி போய் நின்னுங்க ஃபீலிங் சொல்றது, ரோஹித் அங்க இங்க அலக்களிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து அவர் ஃபீல்ட்ல பண்ண அவரோட அட்டிடியூட்லாம் வந்து சோசியல் மீடியால பயங்கரமா வந்து வைரலா போய்கிட்டு இருக்கு. இதை எப்படி பாக்குறீங்க? இது வந்து ஃபேன்ஸ் ஒரு எமோஷன்ஸ்ல பண்றாங்கன்னு பாக்குறீங்களா, இல்ல இது நம்ம வந்து ஒரு கேப்டன் இப்படிதான் இருக்கணும் புரிஞ்சுக்கிறோமா? அநியாயமா இருக்கு. ஒரு கேப்டன் வந்து ஃபீல்டரை எங்க போய் நிக்க வைக்கணும்னு சொல்றது கூட உரிமை இல்லையா என்ன? ரோஹித் சர்மா ஒரு சேஃப் ஃபீல்டர், சரி சேஃப் பொசிஷன்ல நிக்க வைக்கணும் அப்படின்னு பாத்துருக்காரு. அங்க கேட்ச் தானே புடிச்சாரு. இது ரொம்ப அநியாயங்க. ஹார்திக் பாண்டியாவுக்கும் தெரியும், இப்ப வேர்ல்டு கப் வந்துச்சுன்னா ரோஹித் சர்மா சொல்ற இடத்துல அவரும் போய் நிக்கணும்னு. இதெல்லாம் ரொம்ப ஓவர் பண்றாங்க. ஏன்னா ஏற்கனவே வந்து அது மாதிரி பிரச்சனை இருக்கு, 2 பேருக்கு இடையில செட் ஆகல, இவர் தலைமையில ஒரு டீம் இருக்கிறாங்க, அவர் தலைமையில ஒரு டீம் இருக்கிறாங்க, சோசியல் மீடியால எக்கச்சக்க கான்ட்ரவர்சிஸ் வந்து போயிட்டு இருக்கிறப்போ, அந்த கான்ஸ்பிரசி தியரிஸ் எல்லாம் போயிட்டு இருக்கிறப்போ, இந்த மாதிரி வீடியோஸ் எல்லாம் வந்து அதுக்கு நல்ல வந்து ஒரு இதுவாகிறது இல்ல. கரெக்ட். அதுக்காகவே வந்து பிராட்காஸ்டர் அது இல்லன்னு காமிக்கிறதுக்காக என்ன பண்ணிட்டு இருந்தாங்கன்னா, இவங்க 2 பேரும் சேர்ந்து இருக்கிற மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் டைம் அவுட்ல நல்லா ஒண்ணா பேசிக்கிட்டாங்க. அண்ட் நிறைய தடவை கன்சல்டேஷனுக்கு போனாரு. அவர் ரோஹித் சர்மா கிட்ட என்ன பண்ணணும்னு கேட்டார். ரோஹித் சர்மா இது பண்ணலாம், அது பண்ணலாம்னு சஜஸ்டும் பண்ணாரு. எப்படி நம்ம ருத்ராஜ் கேக்வாட் அண்ட் MS தோனி கிட்ட பார்த்தோமோ அதே மாதிரி மொமெண்ட்ஸ் இந்த மேட்ச்லயும் இருந்துச்சு. பட் ஒரு சில கொஸ்டினபிள் டிசிஷன்ஸும் இருக்கதான் செஞ்சுச்சு. நம்ம சிஎஸ்கே பத்தி பேசும்போது ருத்ராஜோட கேப்டன்சி உங்க தரப்புல கமெண்ட்ரி தரப்புல உங்களோட சக கமெண்டேட்டர்ஸ், எக்ஸ் பிளேயர்ஸ் அவங்க என்ன சொன்னாங்க அப்படிங்கறத பத்தி கேட்டிருந்தேன். ஸோ இப்போ ஹர்திக்கோட கேப்டன்சி மும்பை இந்தியன்ஸ் ஃபர்ஸ்ட் டைம் அப்படிங்கிறப்போ அது என்ன மாதிரி விஷயங்கள் பேசிக்கிறாங்க? நல்ல கேள்வி. அதாவது பாசிட்டிவ் தான். ஏன்னா இப்போ ருத்ராஜ் கேக்வாட் ஃபர்ஸ்ட் டைம் கேப்டன்சி பண்றாரு. ஹார்திக் பாண்டியா ஒரு ப்ரூவன் கேப்டன். 2 சீசன் ஒரு டீமை கேப்டன்சி பண்ணிருக்காரு. ஒரு தடவை டைட்டில் ஜெயிச்சிருக்காரு, ஒரு தடவை ரன்னர் அப். சோ கன்சிஸ்டன்டா பண்ணிருக்காரு. சோ இவருக்கு வந்து புதுசா பரிச்சை வச்சு மார்க் வாங்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. ஹி ஸ்ட்ரெயிட் அவே கம்ஸ் இன். இதனாலதான் இந்த நேரத்துல நீங்க வந்து உங்களோட ஒவ்வொரு டெசிஷனும் கேள்வி கேட்கப்படும். இப்போ ஒரு புது கேப்டன் பண்ணிட்டாருன்னா ஓகே, இனிமே போக போக கத்துப்பாருன்னு விட்டுறலாம். பட் ஒரு எஸ்டாப்ளிஷ்ட் கேப்டன், ஒரு சக்சஸ்ஃபுல் கேப்டன் டெசிஷன்ஸ் எடுக்கிறப்போ அப்போ ஒவ்வொரு டெசிஷனும் ஸ்க்ரூட்டினிக்கு வரும். எஸ்பெஷலி மேட்ச் தோத்தாங்க, மேட்ச் ஜெயிச்சிட்டாங்கன்னா கண்டுக்கவே மாட்டாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நானும் முரளி விஜயும் காமெண்ட்ரியில இருந்தப்போ ஸ்டார் ஸ்போர்ட்ஸ் தமிழ்ல காமெண்ட்ரி பாக்ஸ் உட்காந்துருக்கோம். ஹார்திக் பாண்டியா ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டாரு. நான் வந்து இப்படி பார்த்தா அதுக்கப்புறம் தேர்ட் ஓவர் அவரே தான் போட வந்தாரு. அப்ப வந்து சாஹா ஒரு மாதிரி டச்ல இருந்தாரு. அப்ப நான் கேட்டேன், ரோஹித் சர்மா கேப்டனா இருந்திருந்தாருன்னா ஹார்திக் பாண்டியா தான் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டிருப்பாரா, தேர்ட் ஓவர் அவர் தான் போட்டிருப்பாரா? ஆனா ஒரு ஹானஸ்டா இல்ல அப்படின்னாரு. ஏன்னா உங்களுக்கு வந்து ஒரு லூக் வுட் இருக்காரு. கடைசி வரைக்கும் ஐ திங்க் அவர் அண்டர் போல் தான் பண்ணாரு லூக் வுட். ஒரு ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பவுலரை நீங்க எடுத்தீங்க. அண்ட் காலங்காலமா இந்த டீமுக்கு மும்பை இந்தியன்ஸ்க்கு வந்து ரொம்ப நல்லா பண்ண சீசன்ஸ்ல ஒரு ட்ரெண்ட் போல்ட் அப் ஃப்ரண்ட் வந்து பால உள்ள எடுத்துட்டு ஒரு லெஃப்ட் ஆர்மர், மிச்சல் மெக்லெனகன் அவர் வந்து லெஃப்ட் ஆர்மர் உள்ள எடுத்துட்டு வரும். சோ பேரண்ட் ஆஃப்க்கு பதிலா வந்திருக்கிற லூக் வுட்டும் அதையே தான் பண்ணுவார். இப்ப வந்து மதுசங்கா அன்ஃபிட், அவர் வந்து விளையாடல, அவரும் அதே ரோலுக்காக தான் எடுத்திருந்தாங்க. சோ அவங்கள போட விடாம இவரே வந்து போட்டாரு. ஜிடிக்கு சக்சஸ் கிடைச்சிருக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் அவர் போடும்போது. ஓகே, இதுல வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்ல ரன்ஸ் போச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஸ்பெஷலிஸ்ட் எடுத்துட்டு வராம இவரே வந்தாரு. பட் அது ஒரு கேப்டன்ஸ் இன்ஸ்டிங்க்ட், அது போச்சு. அண்ட் பேட்டிங் ஆர்டர் கொஸ்டினபிளுங்க. அங்கேயும் அவர் அவ்வளவு கீழே வந்தது மேட்ச ஜெயிச்சு கொடுத்துதான் இப்படி பேசிருக்க மாட்டோம்னு ஹைன்சைட் சொல்லலாம். பட் கேட்க வேண்டிய கேள்வி என்னன்னா, அப்படி இருந்தாலும் அவர் மேலதான் வரணும். இந்த மேட்ச் ரொம்ப சுமாரா பட்டுச்சு. நிறைய டிசிஷன்ஸ் கமெண்ட்ரி பாக்ஸ்லயும் சரி விமர்சனங்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் இர்ஃபான் பட்டான் ஒரு வீடியோ விட்டு இருந்தாரு, அதுலயும் பார்த்தேன் என்னெல்லாம் தவறுகள் பண்ணாரு ஹார்திக் பாண்டியா அப்படின்னு அவரும் ஒரு வீடியோ விட்டு இருந்தாரு. அதுல நான் சொன்ன ரீசன்ஸும் இருக்கு. இப்போ ஒரே பாசிட்டிவான விஷயம் அப்படின்னா நேற்று மேட்ச்லன்னா மும்பைக்கு பும்ராவோட அந்த பவுலிங் இப்பதான் வந்து ஃபுல்லா ஒரு ரெட் பால் சீசனா ஒரு 5 மேட்ச் முடிச்சுட்டு வராங்க இங்கிலாந்து கூட. இங்க வந்து பார்த்தா ஃபர்ஸ்ட் மேட்சே வந்து ஒரு எக்ஸ்ட்ராடனரியான ஒரு ஸ்பெல், 4 ஓவர் போட்டு 14 ரன் தான் கொடுத்திருந்தாரு, 3 விக்கெட். ஒரு எக்ஸாக்ட்லி அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம சொல்லிடலாம்.
அந்த பவுலருக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஓவர்லாம் செகண்ட் ஓவர் குடுக்கணுமே. அவர் வந்தப்பவே தன்னோட எக்ஸ்பீரியன்ஸ காமிச்சாரு. அதான் பும்ரா மாரி ஒரு பிளேயர் இந்த பிட்ச அப்படி பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஞாபகம் வச்சுக்கோங்க. அவருக்கு வந்து ரஞ்சி ட்ரோஃபி ஹோம் கிரவுண்ட், டொமஸ்டிக் கிரிக்கெட் ஹோம் கிரவுண்ட் இதுதான். ம். அவர் வந்து அந்த பகுதியை சேர்ந்தவர் தானே. அப்படி வந்தாரு. பால் ஃபாஸ்ட். 2வது பாலே கட்டர். விருதிமான் சாஹாவோட பேட்டோட அந்த ஸ்டிக்கர் மேல் பகுதியில வந்து பட்டுச்சு. ஓகே, இந்த பிட்ச் இப்படிதான் தெரிஞ்சு போச்சு. ஆட்டம் காட்டினார் அந்த ஒரு ஓவர். நான் தான் நம்பர் 1 அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்தாரு பும்ரா. வாட் அ ஸ்பெல். பெருசா கவனிக்காம விடுறது அப்படிங்கிறது சாய் கிஷோரை சொல்லலாம். அவர் போட்ட ஒரு 4 ஓவர் அப்படிங்கிறது பெருசா அவர் தான் வந்து ரோஹித்தோட விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. அதான் வந்து கேம் அப்படி இந்த பக்கம் மாத்த ஆரம்பிச்சு. ஏன்னா ரோஹித் இருக்கிற வரைக்கும் அந்த சேஸ் அப்படிங்கிறது ஒரு ஃப்ளோவா போய்கிட்டு இருந்துச்சு. ரோஹித் வந்து நின்று ஒரு செகண்ட் ஃபிட்டில் மாதிரி ஆடி இன்னொரு சைடு இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. அவர் ரோஹித்தோட விக்கெட் எடுத்த பிறகு வந்து மும்பை வந்து கொஞ்சம் வந்து பதற ஆரம்பிச்சாங்க. ஸோ அந்த விக்கெட் சாய் கிஷோர் 4 ஓவர் போட்டு 24 ரன் கொடுத்து ரோஹித்தோட விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு போனாரு. ரொம்ப டைட்டா போட்டிருந்தாரு. ஸோ அவருக்கு ஒரு நல்ல மேட்ச். ஒரு ஃபர்ஸ்ட் 11 உள்ள வந்திருக்கிறாரு. நல்ல பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு. நல்ல சீசனா வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அவருக்கு. எக்ஸாக்ட்லி. அதாவது தமிழ்நாடுக்கு வந்து ஒரு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் குவாலிஃபை ஆனாங்க ரஞ்சி ட்ரோஃபி நாக் அவுட்ஸ்ல. சாய் கிஷோர் தான் தமிழ்நாடு கேப்டன். ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனமான ஒரு கிரிக்கெட்டர். அதாவது தமிழ்நாடுல இருந்து வர ஸ்பின்னர்ஸ் வந்து ரொம்ப திங்கிங். அஸ்வின் வந்து இதுக்கு ஆரம்ப புள்ளி தான். வருண் சக்கரவர்த்தி அவரும் பயங்கர திங்கிங். சாய் கிஷோரும் அதே மாதிரிதான். ரொம்ப பிலோசாபிக்கல், நிறைய யோசிப்பாரு. நான் வந்து ரீசெண்டா அவர்கிட்ட பேசினேன். நான் நல்லா பேசுறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு. ஒரு ப்ரமோஷன் ஈவெண்ட்டுக்காக ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்க்காக வந்திருந்தாரு அவரு. அப்ப பேசுறப்போ அவர் என்னன்னா, போன வருஷம் அவருக்கு ஒரு மேட்ச் கூட கிடைக்கல. ஏன்னா நூர் அகமது விளையாட வச்சுக்கிட்டு இருந்தாங்க ஜிடி. முந்தின சீசன் ஒரு சில ரீசனபிள் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிச்சு, நல்லா பண்ணியிருந்தாரு. இந்த சீசன் அவங்களுக்கு வந்து இப்போ இவரை விளையாடி வச்சே ஆகணும். நூர் அகமதுக்கு இடம் இல்ல, கேன் வில்லியம்சனுக்கே இடம் இல்ல. சோ நூர் அகமதுக்கும் இடம் இல்ல டீம்ல, பிளேயிங் லெவல்ல 4 ஃபாரினர்ஸ் ரூல்ல. சோ சாய் கிஷோருக்கு கேம் கிடைச்சிருக்கு. என்னமா யூஸ் பண்ணாரு. எப்பவுமே பயங்கர கண்ட்ரோல்ல இருப்பாரு. அவர் வந்து எந்த பால் வேகமா போடணும், எந்த பால் மெதுவா போடணும், பேட்டர் என்ன ஷாட் அடிக்க போறா எல்லாம் யோசிப்பாரு. ரோஹித் சர்மா அக்ராஸ் த லைன் போனாரு. அங்கதான் வந்து டவுன்ஃபாலே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு செட்டில்டு பிளேயர் அந்த பிட்ச் இருக்க வேண்டியது முக்கியம். ரோஹித் சர்மா மாதிரி ஒரு பிளேயரோட விக்கெட் கிடைச்சிருப்பாருங்களா. சூப்பரா பண்ணாரு அவரு. 3 சாய் நல்லா பண்ணாங்க அவங்க டீமுக்கு. ஒண்ணு வந்து சாய் கிஷோர், சாய் சுதர்ஷன், 3வது வந்து ஒமர் சாய். சாய் கிஷோர் நீங்க சொன்ன மாதிரி ஃபுல் கான்பிடன்ஸுங்க. என்னமா இருந்துச்சு அந்த மொமெண்ட் அவருக்கு ரோஹித் சர்மாவோட விக்கெட் கிடைச்சது. அது மாதிரி மேன் ஆஃப் த மேட்சுமே சாய் சுதர்ஷன் தான். ஒரு நல்ல இன்னிங்ஸ், ஒரு மாதிரி ரொம்ப கஷ்டமான ஒரு பிட்ச்ல ஒரு நல்ல இன்னிங்ஸ் ஆடி கொடுத்துட்டு போயிருந்தாரு. சாய் கிஷோரை பத்தி சொல்லணும்னா, அந்த மாதிரி பிளேயர் இந்தியா ஏல கூட சான்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க பாருங்களேன். பயங்கர குவாலிட்டி பிளேயர். ரஞ்சி ட்ரோஃபில இவ்வளவு நல்லா பண்றாரு. சையத் முஸ்தாக்ல நீங்க எது வேணாலும் எடுத்துக்கோங்களேன், அவரோட குவாலிட்டி தெரியுது. இன்னும் கொஞ்சம் அப் த லேடர் அவர் எடுத்துட்டு போகணும். இந்தியாவுக்காக விளையாடி இருக்காரு. ஏசியன் கேம்ஸ்ல வந்து ஆல்மோஸ்ட் ஒரு A டீம் B டீம் அனுப்புனாங்க. கோல்டு மெடல் ஜெயிச்ச டீம்ல சாய் கிஷோர் இருந்தாரு. இன்னும் மேல போகணும். அண்ட் சாய் சுதர்ஷனை பத்தி நீங்க சொன்னீங்க. பிளேயர் ஆஃப் த மேட்ச் கிடைச்சிச்சு. பிளேயர் ஆஃப் த மேட்ச் இன்டர்வியூல அவர் என்ன சொன்னாரு, இது எனக்கு கிடைக்கும்னே நினைக்கல, என்னை விட அவ்வளவு பேர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காங்க எங்க டீம்ல, ஏதோ எனக்கு கொடுத்துட்டீங்கன்னாரு. 3 பார்ட்னர்ஷிப், 3 பேர் கூட ஒரு 30-40 வந்து ஒரு பார்ட்னர்ஷிப்பா கொஞ்சம் பில்ட் பண்ணி கொண்டு வந்திருந்தாரு. அது இந்த ஸ்கோரை வர்றதுக்கு பெரிய காரணமா இருந்துச்சு. ஏன்னா அவரோட நிக்கல அப்படின்னா இது கூட வந்து பெருசா வந்திருக்காது. எக்ஸாக்ட்லி. அதாவது மேட்ச் முடிஞ்சோட சுப்மன் கில் கூட சொன்னாரு, நாங்க இன்னும் இருந்த சிச்சுவேஷன்ல இன்னொரு 10-15 ரன் அடிச்சிருக்கலாம். பட் சாய் சுதர்ஷன் வந்து என்ன சொன்னாரு, இந்த ஸ்கோர் போதும்னு நான் நினைக்கிறேன், விக்கெட் ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு பேட்டிங் பண்ணேன்னு. ஹாஃப்வே ஸ்டேஜ்ல யாருமே அதை ஒத்துக்கல. கம்மியா தான் அடிச்சிருந்தாங்க. மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஒரு 10 ரன் ஷாட் தான் அவங்க இருந்த நிலைமையில. கடைசி 2 ஓவர்ல பவுண்டரியே அவ்வளவா வரலன்றது ஒரு வருத்தம் தான் டீம். சாய் சுதர்ஷன் தான் அவரோட ஸ்ட்ரென்த்ஸ்க்கு விளையாடினாரு. பெரிய ஷாட்டுக்கு போகல. இது வந்து போன IPL ஃபைனல் நடந்த அகமதாபாத் விக்கெட் கிடையாது. அதுல 96 அடிச்சிருந்தாரு பத்திரனாவை. இந்த விக்கெட்ல 1-2 ரொட்டேட் பண்ணணும் அப்படின்ற கவனத்துல இருந்துச்சு. அது வரைக்கும் சூப்பரா ஷேப் பண்ணாரு. என்ன அவர் இன்னும் இருந்திருந்தாருன்னா ஒரு செட்டில் பேட்டரா 50 கிட்ட பேட்டிங் பண்ணிக்கிட்டு இருந்தாரு. அப்ப அவர் வந்து இன்னொரு ஒரு 2 6 மாற்றத்துக்கான வாய்ப்பு இருந்துச்சு. அது அவரை விட்டு போச்சு. பட் ஓவராலா ரீசனபிளி வெல் பிளேட் தான். இந்த IPL பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் மாறவே மாறாதுன்னு நினைக்கிறேன். மும்பை வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச் தோக்குறது, சாம்சன் வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச்ல சூப்பரா பெர்ஃபார்ம் பண்றது, அது நேத்தும் நடந்துருச்சு. ராஜஸ்தான் வந்து வின் பண்ணிட்டாங்க. சாம்சன் as a பேட்டரா, as a கேப்டனா நேத்து எப்படி பெர்ஃபார்ம் பண்ணாரு? சூப்பரா பண்ணாருங்க சஞ்சு சாம்சன். அதான் இந்த வருஷம் அவர் சொன்னார், சங்கக்காரா என்கிட்ட பேசியிருக்காரு. என்ன பேசியிருக்காருன்னா, நேத்து மேட்சே வந்து 3 இந்தியன் கீப்பர்ஸ் ஆடிட்டு இருந்தாங்க. ஒரு பக்கம் ஜுரேலு, சஞ்சு சாம்சன், அந்த பக்கம் KL ராகுல் இருக்காரு. KL ராகுல் பெரிய இன்னிங்ஸ் ஆடுற எபிலிட்டி சஞ்சு சாம்சனுக்கு இருக்கா அப்படின்ற கேள்வி இருந்துச்சு. இருக்குன்னு காட்டணும்னு இந்த சீசன் அவர் பாருங்க கொஞ்சம் தலையை கீழே போட்டு ஓகே ரொம்ப ரிஸ்க் எடுக்க வேண்டாம் அப்படின்னு அவர் வந்து விளையாட போறாரு. அதுக்கான அறிகுறிகள் தென்படுது. எவ்வளவு 5வது தொடர்ச்சியா ஃபர்ஸ்ட் மேட்ச், சீசனோட ஃபர்ஸ்ட் மேட்ச்ல அவருக்கு 50 கிடைச்சிருக்கு.
நீங்க மும்பை இந்தியன்ஸ் 2 சொல்றீங்க. 12 சீசன் ஆயிடுச்சு இப்போ. ஃபர்ஸ்ட் மேட்ச் அவங்க ஜெயிச்சு. பட் நடுவுல 5 தடவ ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்து கப் ஜெயிச்சிருக்காங்கன்றத யாரும் மறுக்க முடியாது. அவங்க ஃபேன்ஸே வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் மேட்ச் தோத்தா தான் நமக்கு ராசி. நல்லபடியா அப்ப தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் சீசன் ஃபீல்டிங்கே வர வேணாமே. வாக் ஓவர் குடுத்துடலாமே. என்ன இது? அப்படி ஒரு ஃபீல்ல வந்து அவங்க இருக்கிறாங்க. சரி, இப்போ வந்து நேத்து மேட்ச்ல சாம்சன் பெர்ஃபார்ம் பண்ண மாதிரி இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சந்தீப் சர்மா அவரும் சரியான பெர்ஃபார்மன்ஸ். சாம்சனுமே மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கிட்டு மேன் ஆஃப் த மேட்ச் வந்து சந்தீப் சர்மாக்கு தான் கொடுத்துருக்கணும், அவரால் தான் நான் இப்போ மேன் ஆஃப் த மேட்ச் வாங்குறேன்னு சொல்லிட்டு போனாரு. அவர் நீங்க சொன்ன மாதிரியே வந்து பவர் பிளேல வந்து நல்லா போடக்கூடியவர். பவர் பிளே ரெக்கார்ட்ஸ் எடுத்து பார்த்தோம்னா அவர் வந்து ஐபிஎல் பொறுத்த வரைக்கும் ஒரு டாப் லிஸ்ட்ல இருப்பாரு. பட் வந்து நேத்து வந்து டெத்ல பார்த்தோம்னா ஒரு 3 ஓவர் போட்டிருந்தாரு, நல்லபடியா போட்டு மேட்ச் வந்து கைக்கு வர்றதுக்கு பெரிய காரணமா இருந்தாரு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு? அவர்தான் மேன் ஆஃப் த மேட்ச். நீங்க கமெண்ட் கேட்டிருந்தீங்கன்னு தெரியல, நான் அப்பவே சொன்னேன். இவர் தான் பிளேயர் ஆஃப் த மேட்ச். சந்தீப் சர்மா தான் மேட்சை எடுத்துட்டு வந்திருக்காருல. சஞ்சு சாம்சனோட இன்னிங்ஸ் வந்து வேஸ்டாவே போயிருக்கும். என்ன கான்பிடன்ஸ்! நீங்க அவர் வந்து 100 விக்கெட்டுக்கு மேல எடுத்திருக்காருன்றது ஒரு விஷயம். அவர் எப்பவுமே பெரிய விக்கெட்ஸா எடுப்பாரு. அவரோட அக்கௌண்ட்ல விராட் கோலி ஒரு சில தடவை இருக்காரு, கிறிஸ் கெயிலோட விக்கெட்ல அவர் ஒரு சில தடவை எடுத்திருக்காரு. அந்த மாதிரி பிளேயர்ஸ் இந்த ஜெயண்ட் கில்லர்னு சொல்லுவாங்க. பெரிய விக்கெட் எல்லாம் சந்தீப் சர்மா எடுப்பாரு. பவர் பிளேல ஓகே, ஒரு ரீசனபிள் பேஸ், ஒரு 130 131 பால ஸ்விங் பண்ணக்கூடிய போலர். இப்படி ஒரு எபிலிட்டியை எடுத்துட்டு வருவாரு அப்படின்றது வந்து தெரியல. இப்படி ஒரு ரோல் எடுத்துட்டு வந்தாங்கன்றது ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. பட் வெல்டன், என்ன கட்ஸ் போலிங் அந்த கடைசி ஓவர்ல. அதே உள்ள வந்தோன்னு கேஎல் ராகுலோட விக்கெட் அவர் தான் எடுத்தாரு. அங்கேயே மேட்ச் முடிஞ்சு போச்சு. நிக்கலஸ் பூரன் இருந்தாலுமே மொமெண்டமே கிடைக்கல. இன்னிங்ஸ்க்கு மொமெண்டம் ஃபுல்லா இழுத்துட்டு போயிட்டாரு சந்தீப் சர்மா. அண்ட் அந்த மேட்ச்ல அஸ்வின் வீசின அந்த அஸ்வினோட கடைசி ஓவர், ஐ திங்க் 18வது ஓவர் அஸ்வின் வீசினாருன்னு நினைக்கிறேன். பிரில்லியன்ட் ஓவர். அதுக்கு முன்னாடி அஸ்வின் வந்து ஓகே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்தாரு. அந்த பர்டிகுலர் ஓவர்ல அஸ்வின் அவ்வளவு கண்ட்ரோல் கொடுத்தாரு. ஏன்னா மீடியம் பேசஸ் இருந்தாங்க சாம்சன் கிட்ட. பட் அஸ்வினோட எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்பட்டுச்சு. அந்த ஓவர்ல அஸ்வின் வந்து ரொம்ப குறைவான ரன்கள் தான் கொடுத்தாரு. அங்க ஒரு புல் பேக் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கர்டசி சந்தீப் சர்மா சூப்பர் கேம் அமைஞ்சிச்சு ஆர்ஆருக்கு. இன்னைக்கு ஒரு மேட்ச் இருக்கு, ஆர்சிபிக்கு மேட்ச் இருக்கு. ஆர்சிபி அவங்களோட ஹோம் கிரவுண்டுக்கு போறாங்க, பஞ்சாப் கூட வர போறாங்க. இந்த மேட்சா ஜெயிப்பாங்களா? இந்த ஐபிஎல் இது வரைக்கும் ஒரு ட்ரெண்ட் கொடுக்குறேன். 5 மேட்ச் நடந்திருக்கு. 5 மேட்சுமே ஹோம் டீம்ஸ் தான் ஜெயிச்சிருக்காங்க. 6வது மேட்ச் என்னங்க பண்ணது? ஆர்சிபின்னு உடனே உங்களுக்கு ஏதோ ஒரு நக்கல் வருது ஸ்ரீராம். அப்படி என்ன பகை உங்களுக்கு ஆர்சிபியோட? ஒண்ணு இல்லையே, ஜெயிச்சா நல்லது, ஜெயிச்சா நல்லா இருக்கும் தான் எல்லாரும் சொல்றாங்க. ஓ, அப்ப கமலா மாறிடுறீங்க நீங்க. ரிமோட் இன்னும் கையில தான் இருக்கு. நீங்க ஏதோ நம்பர் எடுத்துட்டு வந்திருக்கீங்க, வாங்க. பேச்ச மாத்திராரு பாருங்களேன். ஓகே, ஆர்சிபி வர்சஸ் பஞ்சாப் கிங்ஸ் ஒரு ப்ரிவியூ கொடுக்கணும்னா இந்த ரெண்டு டீமும் ஓவராலா ஐபிஎல்ல 31 மேட்ச் விளையாடி இருக்காங்க. ஆர்சிபி 14, பஞ்சாப் கிங்ஸ் 17. அதாவது இந்த பஞ்சாப் கிங்ஸ் வந்து ரொம்ப பெக்யூலரான டீம். பஞ்சாப் கிங்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸ். பஞ்சாப் கிங்ஸ் ஜெயிச்சதே இல்ல. ராஜஸ்தான் ராயல்ஸ் வந்து இது வரைக்கும் இனாகுரல் சீசன் ஜெயிச்சாங்க. பட் இந்த ரெண்டு டீமும் சில முக்கியமான டீம்ஸுக்கு போகி டீம்னு சொல்லுவாங்க. போகினா இந்த பொங்கல் போகி கிடையாது, இங்கிலீஷ்ல ஒரு டேர்ம். இவங்க வந்து சின்ன டீம் ஆன் பேப்பர் தெரிஞ்சாலும் பெரிய டீம் ஒரு சில தடவை ட்ரபிள் பண்ணுவாங்க. இந்த ஆர்சிபி, சிஎஸ்கேவுக்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மாதிரி ஒரு டீம் தான். மும்பை இந்தியன்ஸ்க்கு ராஜஸ்தான் ராயல்ஸ் அந்த மாதிரி ஒரு டீம் தான். அந்த மாதிரி பஞ்சாப் கிங்ஸ் ஆர்சிபிக்கு இருந்திருக்காங்க. பட் 2021 இருந்து 5 தடவை ஆடி இருக்காங்க. அப்ப பஞ்சாப் 3 தடவை. பட் சின்னசாமி ஸ்டேடியம்ல அங்கதான் மேட்ச் நடக்க போகுது. இங்கே லாஸ்ட் 5 டைம்ஸ் மீட் பண்ணப்ப ஆர்சிபி 4 தடவை ஜெயிச்சிருக்காங்க, பஞ்சாப் 1 தடவை தான் ஜெயிச்சிருக்காங்க. ஆதரவா சொல்றீங்க, ஆர்சிபிக்கு ஆதரவா, பரவாயில்ல, சூப்பர். லீஸ்ட் ஹோம் அட்வான்டேஜ்னு வரப்போ லிஸ்ட்ல வந்து செகண்ட்ல வராங்க ஆர்சிபி. ஹோம் அட்வான்டேஜ் பெருசா இல்ல அந்த கிரவுண்ட்ல. இந்த கிரவுண்ட்ல ஆர்சிபியோட ரன் ரேட் காலங்காலமா எடுத்து பாருங்க, 9.48 அடிக்கிறாங்க. ஆப்போனன்ட் 9.36 அடிக்கிறாங்க. ஒரு டிஃபரன்ஸுமே இல்ல. போன வருஷம் கூட அவங்க வந்து குவாலிஃபை ஆகிறதுக்கு ஒரே ஒரு வின் தேவைப்பட்டுச்சு. 196 அடிச்சும் அந்த மேட்ச் தோத்தாங்க. வித் 5 balls to spare தோத்தாங்க ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு. ரொம்ப ரொம்ப பெக்யூலியரான கிரவுண்ட். ஹோம் அட்வான்டேஜ் கிடையாது. அண்ட் இந்த ரெண்டு டீம்லயும் எக்ஸலன்ட். 6வது மேட்ச்ல மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ட்ரெண்ட் அப்படின்னு. ஆர்சிபி மேட்ச்ல. ஆமா, நாளைக்கு. ஓ, இப்ப அந்த டீம் பேரை கூட நீங்க சொல்ல மாட்டீங்க. ஆர்சிபின்னு வாயில வந்தா கூட ஆர்ஆர்ன்றீங்க. இல்ல, ஆர்ஆர்ல இல்லங்க, ஆர்சிபி தான். அது ஏதோ ஃப்ளோல வந்துருங்க. ஓ, ஓகே ஓகே. நம்பர்ஸ் அண்ட் ட்ரெண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப பேலன்ஸா இருக்கு. இதுல வந்து அவங்க தான் சூஸ் பண்ண முடியாது. பட் நான் இந்த ஐபிஎல் ட்ரெண்ட் ஹோம் டீம்ஸ் ஜெயிக்கிறாங்க அப்படின்ற ஒரு ட்ரெண்டை வச்சு நான் வந்து I'm going to say ஆர்சிபி இந்த மேட்ச். பிளேயர்ஸ் ப்ரெடிக்ஷன் போயிடலாம். இப்போ லாஸ்ட் மேட்ச்ல ஆர்சிபியோட அந்த பிக் 3 வந்து பெருசா வந்து பெர்ஃபார்ம் பண்ணல. ஸோ இந்த மேட்ச்ல ஆர்சிபிக்கு யார் வந்து ஒரு பெரிய ஹீரோவா இருக்க போறா, அதே மாதிரி பஞ்சாபுக்கும் யார் வந்து பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க? ஆர்சிபிக்கு நான் வந்து ஃபேஃப் டு பிளேசி.
ஏன்னா அவரோட ஃபேவரட் ஆப்போனன்ட் பஞ்சாப் கிங்ஸ். அவர் சிஎஸ்கேல இருந்தப்பையும் சரி, பஞ்சாபுக்காக ஆடுறப்பையும் சரி, போன சீசனும் ஒரு 84 அடிச்சிருந்தாரு. ஒரு தடவை தான் பஞ்சாபை மீட் பண்ணாங்க, அப்பயும் 84. சிஎஸ்கேவோட இருந்தப்போ பஞ்சாப் எப்படி அவருக்கு ஒரு ஃபேவரட் டீமோ, பார்த்தாலே இவன் அடிக்கணும்னு தோணுதுரா, அந்த மாதிரி ஒரு டீமா இருந்துச்சோ, ஆர்சிபிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அதே மாதிரிதான் இருந்திருக்கு. எவ்வளவு நல்ல ரெக்கார்ட், ஐ திங்க் 15 இன்னிங்ஸ் ஆடி இருக்காரு, 9 தடவை 50+ அண்ட் ஆவரேஜ் 61.2 அந்த டீமோட. அதனால ஐ பிக் ஃபேஃப் டு பிளேசி. சட்டையை மாத்தினாலும் கேரக்டர் மாத்த மாட்டேங்கிறாங்க. கரெக்ட் அவரு. பட் வேறஸ் எனக்கு வந்து அவருக்கு ஒரு இன்னல் கொடுக்கக்கூடிய ஒரு சில ஃபேக்டர்ஸ் இருக்கு பஞ்சாப் கிங்ஸ்ல. மத்த கிரவுண்ட்ஸ்ல இது நடந்திருக்கு, இந்த கிரவுண்ட்ல நடக்குமான்னு எனக்கு ஒரு டவுட். அப்படி ஒரு ரெக்கார்ட் வச்சிருக்கிறவரு ககிசோ ரபாடா. அவரோட ஓவரால் ஐபிஎல் ரெக்கார்ட்ல ஒரு சில ரெக்கார்ட்ஸ் தட்டி பார்க்கும் போது ஃபேஃப் டு பிளேசிய அவர் வந்து இது வரைக்கும் 2 தடவை போலிங் போட்டிருக்காரு அவருக்கு ஐபிஎல்ல 2 இன்னிங்ஸ்ல. ஐ திங்க் அவர் வந்து இந்த டீமுக்கு வந்ததுக்கு அப்புறம் நினைக்கிறேன் ஃபேஃப் டு பிளேசிய 2 in 2 எடுத்திருக்காரு, 2 இன்னிங்ஸ்ல 2 தடவை. விராட் கோலிக்கு எதிராக 6 இன்னிங்ஸ்ல 3 தடவை அவரோட விக்கெட் எடுத்திருக்காரு. மேக்ஸ்வெல்ல 4 இன்னிங்ஸ்ல 2 தடவை எடுத்திருக்காரு. அப்போ இந்த 3 பேருக்கும் பெரிய சேலஞ்சா இருக்க போறாரு இன்னைக்கு. ஆமா, கேஜிஎஃப்க்கு எதிராக இவர் நிக்கிறாரு. சரி, உண்மையான கேஜிஎஃப்க்கு அவர் யஷ்க்கு எதிராக யாராலையும் நிக்க முடியல, எல்லாரையும் வந்து அடிச்சுட்டு போயிட்டாரு. இங்க ரபாடா நம்பர்ஸ் படி நிக்கிறாரு. எனக்கு வந்து ரபாடா நல்லா பண்ணுவாருன்னு தோணுது. பஞ்சாப் பொறுத்த வரைக்கும் ரபாடா. அண்ட் இன்னும் ஒரு சில இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ் இருக்காங்க. ஹர்ப்ரீத் பிரார்னு ஒரு பிளேயர் இருக்காரு. அவரோட கிளைம் டு பேமே ஆர்சிபி மேட்ச். ஒரு மேட்ச்ல ஒரே ஓவர்ல அவர் வந்து கோலியோட விக்கெட்டும் ஏபி டிவிலியர்ஸோட விக்கெட்டையும் எடுப்பாரு. அதுக்கப்புறம் அந்த கேம் வந்து அகைன்ஸ்ட் ஆர்சிபி பஞ்சாப் ஜெயிப்பாங்க. இந்த மாதிரி பிளேயரும் வந்து சர்ப்ரைஸ் பண்ணுவாங்க. சரி, இன்னைக்கு யார் ஜெயிக்க போறா அதை சொல்லுங்க. ஆர்சிபியா பஞ்சாபா? ஆர்சிபி ஜெயிக்க போறாங்க ஸ்ரீராம். நான் உங்களுக்கு நேர் எதிரில் நிக்கிறேன். நாளைக்கு நம்ம சந்திக்கிறப்ப நான் சொன்னது நடந்துச்சு பாத்தி அப்படின்னு நான் மாறுதட்டி சொல்லணும். அதுக்காகவே ஆர்சிபி ஜெயிக்க போறாங்க. ஓகே, நீங்க ஆர்சிபி சொல்றீங்க, நான் பஞ்சாப் சொல்றேன். என்ன நடக்கும் அப்படிங்கறத பாத்திரலாம் நாளைக்கு. பாத்துருவோம் ஸ்ரீராம், நீ நானும் பாத்துடலாம். சூப்பர். இன்னைக்கு வந்து நிறைய விஷயங்களை கூட ஷேர் பண்ணிக்கிட்டீங்க, ரொம்ப நன்றி. நாளைக்கு திரும்ப மீட் பண்ணுவோம், நிறைய விஷயங்கள் பேசுவோம். தேங்க்யூ படி. காலத்துக்கு ஏத்த மாதிரி ட்ரெண்ட் மாறும்போது உங்க மொபைல் மட்டும் பழசா இருந்தா எப்படி? லேட்டஸ்ட் மொபைல் வாங்கி ட்ரெண்டுக்கு வாங்க. குறைந்த இஎம்ஐ ஆப்ஷனுடன் உங்கள் சத்யாவில் இப்போது நீங்கள் விரும்பி வாங்கும் அனைத்து பிராண்டட் மொபைலுடன் கூடவே நான்ஸ்டிக் டவர் காம்போ கிஃப்டையும் அள்ளிச் செல்லுங்கள்.